அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா, உங்காமல் திங்காமல் நம்ம என்ன கொண்டு போகிறோம் தலைக்கு. ஆனால் ஒரு ஐயா வந்து உங்காமல் திங்காமல் தான் அவரால் சாப்பிட முடியாமல் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறவர் ஒருத்தர் உங்காமல் திங்காமல் தான் போனார். எல்லாம் சம்பாரித்து வச்சார். உங்க முடியாது, திங்க முடியாது, இப்படி தான் போனார். அப்புறம் வந்து ஒரே மகளுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. மகனுக்கு வந்து வேணுங்கிற சௌகரியம் பண்ணி வீட்டு வாடகை அது இதுன்னு பண்ணி காம்ப்ளெக்ஸு கம்பெனி எல்லாம் கட்டி நிறையா வாடகை வந்துட்டுருக்குது. வாடகையெல்லாம் வருது. அவர் தொழில் நல்லா நடத்துகிறாரு. ஆனால் இந்த ஐயாவை பார்த்தா நான் ஒரு நல்லது கெட்டது தான் அனுபவிக்கல. ஏன்னா அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போய் கூலிக்கு வந்து அந்த தோட்டங்காடு இது கொடுத்துருக்குறாங்க. கூலிக்கு வந்து அவங்களுக்கு வந்து கூலிக்கு பதிலாக அந்த காட்டை கொடுத்துருக்குறாங்க. காட்டை வந்து உழுது இவர் தோட்டங்காடு பண்ணிட்டார். அந்த மாதிரி பண்ணி ஒரே மகனால் நல்லா சௌகரியம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் சௌகரியம் பண்ணி கொடுத்து என்ன பண்ணாங்க, அவர் மகனும் அப்படித்தான். மகனும் வந்து செலவு பண்ண மாட்டார். இப்போ வந்து பக்கத்துலேயே அவங்க வீதின்னு வைங்க, இருக்கிறவங்கெல்லாம் சின்ன ஃபேமிலி, வசதி இல்லாதவங்க வாடகை குடியிருக்கிறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேமிலிங்க இருக்கிறாங்க. அந்த வீதியே ஆனால் நாரி கிடக்கு. ஏன்னா எத்தனையோ பேர் என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் அவங்க வசதி இருக்கிறவங்க அந்த வீதி வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கலாம், நல்லா ஒரு ரோடு போட்டு வச்சுக்கலாம். கார் போகுது, இவங்க கார் அதுலேயே தான் போகுது. அந்த கார் போகிறவங்க கூட ஒரு ரோடு போட மாட்டாங்க. அந்த மாதிரியே வச்சு அந்த குப்பை இதுலேயே போய் அந்த மாதிரி தான் போகணும். கார் போனாலும் அந்த மாதிரி தான் முன்னாடி வீட்டை வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த மாதிரியெல்லாம் சம்பாரித்து யாருக்கு என்ன கொண்டு போனார், கடைசியில் பார்த்ததுன்னா அவங்க பையன் பார்த்ததுன்னா அதை விட கஞ்சத்தனமாகவே இருப்பார். தான தர்மம் கொஞ்சம் கூட 10 பைசா செலவு பண்ண மாட்டார். யாருக்காவது கேட்டாலும் கூட டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கஞ்சத்தனமாக இருப்பார். ஒருத்தர் அண்டை வைக்க மாட்டாங்க. கூலிக்காரர் அத்தனை பேர் வேலை செஞ்சாலும் ஒரு பரவாயில்ல இவங்க நல்ல மனுஷன்னே சொல்கிறக்கு யாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவர் கஞ்சத்தனமாகவே இருப்பார். ஒரு 10 பைசா இப்போ இல்லாதவங்க கேட்டதுன்னா ஒரு 100 ரூபா இருந்தால் ஒரு 10 ரூபா எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க கிட்ட கோடிக்கணக்கால் இருந்தால் ஒரு 10 ரூபா காசு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி அவர் அந்த ஐயா சாப்பிடாமையே இந்த மாதிரி போய் சேர்ந்தார். ரொம்ப ஒரு 80 வயசு இருக்க வேண்டியதார். 75 வயசில் பார்த்ததுன்னா சாப்பிட முடியாமல் 2 வருஷம் பெட்டாகவே கடந்து போய் சேர்ந்துட்டார். பெட்லேயே கடந்து போய் சேர்ந்துட்டார். அந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு கடையிலேயே கிடந்தார் பாருங்க. அந்த மாதிரி எதுக்கு அந்த மாதிரியெல்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்கிற அளவு நம்ம உடம்ப ஹெல்த்தியாக வச்சுருந்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும் வயசான காலத்துலையெல்லாம். எதுக்கு அப்படி பாடுபட்டு ஒரே பையன்ட்டு சம்பாரித்து சேர்த்து வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறது. அவங்க சம்பாரித்து சாப்பிட்டு தென்னங்க இருக்கிறத வச்சு அளவாக இருந்தால் போதும். நன்றி, வணக்கம்.